வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேட்டா இன்ஜினியரிங் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க நிறைய பேர் எப்படி நான் டேட்டா இன்ஜினியர் ஆகுறது அப்படின்ற கொஷின் இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த இதில் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி டேட்டா இன்ஜினியரிங் ஆகலாம், இல்லைன்னா எந்த மாதிரி நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு, ஸோ தட் ஒன்ஸ் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலான்றதை பற்றி பேசுவோம். Because the people who are crazy enough to think they can change the world are the ones who do. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போது என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா, நான் டேட்டா இன்ஜினியர் ஆகணும், இல்லைன்னா நான் லைக் எம்எல் டெவலப்பர் ஆகணும், ஏஐ டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. லைக் ஒரு தேர்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போதே நிறைய பேர் என்ன காலேஜ் சேரும் போதே நிறைய பேர் அந்த மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி எதுவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் நான் இதுதான் ஆகுவேன் அப்படின்ற மாதிரி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க ஐடியை பொறுத்த வரைக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஃபண்டமெண்டல் எல்லாமே தெரியணும். ஸோ இது நான் படிக்கும் போதே சொல்லியிருக்காங்க நிறைய பேர், ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு. பட் அப்போ எனக்கு அவ்வளோ புரியலை. பட் இப்போ ஒன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது ஃபண்டமெண்டல்ஸ் இருந்துச்சுன்னா நான் எதையுமே ஈஸியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ நம்ம காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் படிப்போம், அதுக்கப்புறம் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன், சி ப்ரோக்ராமிங்கு, இப்போது ஆக்சுவலி பைத்தானாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் விஷயங்களை நம்ம படிப்போம். எதுக்காக எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக இப்போ ஒரு டெக்னாலஜி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். க்ளவுட் பூம் ஆகிட்டுருக்கு பயங்கரமாக. க்ளவுடு, டெவாப்ஸ் எல்லாமே பூம் ஆகிட்டுருக்கு. இப்போ திடீர்னு நீங்கள் க்ளவுட் படிக்கணும்னு வைங்க, நீங்கள் காலேஜ்லேருந்து வரீங்க, க்ளவுட் படிக்கணும்னா அதில் நெட்வொர்க்கிங் கான்செப்ட் நிறைய தேவைப்படும். நிறைய ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போது புதுசாக அதை படிச்சிக்க முடியுமானா கண்டிப்பாக படிச்சிக்க முடியும். பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இதில் சிசிஎன்எல்லாம் இருக்கும், லைக் நெட்வொர்க்கிங்ட்டு ஒரு புக்கு, ஒரு சாப்டர் இருக்கும். அண்ட் அதுக்கு ஒரு பெரிய புக்கு கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஜினியரிங்கில். ஐ திங்க் மற்ற ஸ்ட்ரீம்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஸோ நீங்கள் நான் நெட்வொர்க்கிங்கே படிக்காமல் நான் டேட்டா பேஸ் இன்ஜினியர் தானே, நான் எதுக்கு நெட்வொர்க்கை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது சுத்த தப்பு. ஏன்னா ஒரு டேட்டா இன்ஜினியரே ஆக்சுவலி அவருக்கே பேக் ஹேண்டில் என்ன நடக்குதுன்னா, இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ப்ராசஸிங்காக மாறுது. இப்போ எல்லாமே ஒரே ஒரு இடத்துல டேட்டா இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு மல்டிபிள் நோட்டில் இருக்குது, ஒரு கிளஸ்டரில் ரன் ஆகுது, ஒரு க்ளவுடில் ரன் ஆகுது, லைக் வித்தியாசமாக ஸ்னோஃப்ளேக்காக போயிட்டுருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி எமர்ஜென்சி டெக்னாலஜிலாம் புதுசாக எல்லாம் வானத்துலேருந்து குதிச்சு வந்துடுதா, புதுசாக எல்லாம் ஆல் டுகெதர் புதுசாக வந்துடுதான்னா கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற பேசிக்ஸ்லேருந்து சம்திங் புதுசாக க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் அந்த பேசிக்ஸை ஒழுங்காக நம்ம படிச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு ஐடியாவோட வந்தோம் அப்படின்னா எந்த டெக்னாலஜிக்கு வேணால் நம்ம சுவிட்ச் ஆகிக்கலாம். நம்ம இப்போது டெக்னாலஜி இப்படி ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுதுன்னா அது படிக்கணுமா இது படிக்கணுமா நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் சுவிட்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் காலேஜில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பமான சப்ஜெக்ட்னா அந்த விருப்பமான சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் எல்லா சப்ஜெக்ட்லேயும் படிங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற சிலபஸில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டையும் படிங்க. இன்டர்நெட்டில் எல்லா பேசிக்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க்கிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நீங்களே எல்லாமே தெரிகிற மாதிரி ஆயிடும். லைக் பேக்கெண்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்களே யோசிச்சு ஓகே இது இப்படி தான் நடக்குது, இப்படி ஆப்டிமைஸ் எழுதலான்றது நீங்கள் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு தனியாக படிக்காமல் நீங்களே ஆப்டிமைஸாக கோட் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. பை என்ன சொல்கிறது, ஹேபிட்டாகவே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம். அந்த திங்கிங் எப்படி ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமருக்கும் ஒரு ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்றது தெரியணும். அண்ட் ஒவ்வொரு நீங்கள் டெஸ்ட்டாக இருந்தாலும் தெரியணும். யாராக இருந்தாலும் தெரிஞ்சதுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கரியருக்கு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ தட் நீங்கள் நான் இந்த ஒரு டாபிக் தான் போவேன், நான் டேட்டா இன்ஜினியர் தான் சொல்லிட்டு மற்ற எல்லா சப்ஜெக்டையும் சாய்ஸ் விட்டுறக்கூடாது. ஸோ இதையும் நீங்கள் இன்ட்ரெஸ்டோட படித்து பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அப்புறம் டேட்டா இன்ஜினியர். ஸோ நான் காலேஜில் இருக்கேன், எப்படி நான் டேட்டா இன்ஜினியர் ஆக முடியும், எப்படி என்னோடய நாலேஜை நான் வளர்த்துக்க முடியும், என்னெல்லாம் பண்ணலாம், வாட் இஸ் யூஸ்ஃபுல் திங்ஸ் டு டூ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேட்டா இன்ஜினியரிங் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, ரியல் டைமில் என்ன இம்பேக்ட் நடக்குது, இப்போ எதுக்காக டேட்டா இன்ஜினியரிங் பண்ணுறோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் எதுக்காக திடீர்னு டேட்டா இன்ஜினியரிங் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, யார் இது எண்ட் யூசர்,
ஸோ ஒரு ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, நிறைய பேர் ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே இந்த சான்ஸ் வந்து பெருசாக கிடைக்காது. லைக் ஓரளவுக்கு நீங்கள் சீனியர் பொசிஷன் ஆகும்போது அப்படியே கிடச்சிட்டே வரும். பட் இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் இல்லை. அண்ட் எப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு ஃபுல் ஹோல் பிக்சர் தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் டேபிளை கிரியேட் பண்ணுங்கள், எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். உங்களோட விசிபிலிட்டி ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும், நம்ம அதில் வந்து ஒரு சின்ன பார்ட் பண்ணிகிட்ருப்போம். அந்த பார்ட் என்ன பண்ணுறோன்றது, எதுக்காக இந்த பார்ட் இருக்குது, யார் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம கிரியேட் பண்ணுறத நெக்ஸ்ட் யார் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ப்ரீவியஸில் யார்கிட்ட நமக்கு டேட்டா வருதுன்ற நாலேஜே நமக்கு இருக்காது. மேக்ஸிமம் யாரும் அவ்வளோவா தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட்டை காட்ட மாட்டாங்க. நானே அப்படி தான் இருந்தேன் முன்னாடி. பட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய எனக்கு அந்த ஓவரால் பிஸ்னஸ் தெரியும் போது, நம்ம இந்த பிளேஸில் இங்கே இருக்கோன்றது தெரியும் போது எனக்கே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு நம்ம ஜாப் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் இதை இன்டர்நெட்டில் நீங்கள் கற்றுக்கலாம், இல்லைனா ப்ராஜெக்ட்ஸ் பிளாகில் எழுதுவாங்க, அந்த மாதிரி கற்றுக்கலாம், இல்லைனா உங்கள் நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணுங்கள். ஸோ காலேஜ் படிக்கும்போது நீங்கள் உங்கள் காலேஜ் நெட்ஒர்க்கு மட்டும் இல்லாமல் காலேஜை தாண்டிய ஒரு நெட்ஒர்க்கும் நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நெட்ஒர்க் பில்டிங்கு எக்கச்சக்க வேஸ் இருக்குது. அண்ட் என்னை விட உங்களுக்கு தான் பெட்டராக தெரியும் இப்போ என்ன நடந்துச்சுன்ட்டு. நான்லாம் ஓல்டு ஸ்கூல் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் நெட்ஒர்க்கு பில்ட் பண்ணுங்கள், லிங்க்டின்ல பில்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில். லிங்க்டின் இஸ் அ பெர்ஃபெக்ட் பிளேஸு. நான் பார்த்த வரைக்கும் நிறைய நெட்ஒர்க் பில்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இந்த மீட்டப்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் காலேஜில் ஏதாவது நீங்கள் சிம்போசியம் கான்செப்ட்லாம் இருக்கான்னு தெரில, பட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் சும்மா போய் கலந்துக்கோங்க. அப்புறம் அதை உங்கள் காலேஜில் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதில் நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது அதில் ஆர்கனைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட கான்டாக்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ தட் ஒன்ஸ் நீங்கள் வேலையை படித்து முடிச்சிட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு அந்த கான்டாக்ட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ வேலை கிடைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு நாலேஜுக்கே அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் சும்மா ஒரு சின்ன பிஓசிஸ் மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் சும்மா படிச்சுட்டே இருந்தேன்னா போர் அடிக்கும். ஸோ நானும் வந்து படிச்சுட்டே இருந்தேன்னா என்னடா படிச்சுட்டே இருக்கோம், எங்கே யூஸ் ஆகிறோன்னு தெரியாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். கொஞ்சம் நாளில் விட்டுருவோம். நம்ம அதை படிக்கவும் முடியாது, அப்படி படிக்கவும் தேவையில்லை. சும்மா ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போது ஆன்லைனில் நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேகல்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் மட்டும் பண்ணாமல் கூட ஒரு சர்க்கிளோடு சேர்த்து பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது அதுவும் இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வீடியோவாக போடலாம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கூட வீடியோ போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு அப்படி போடும்போது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 100 பேர் பார்க்குறாங்க ஒரு வீடியோ போட்டோடனேயும். ஸோ அந்த 100 பேர் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்க உங்களுக்கு 100 பேர் கொண்ட ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது, உங்களுக்கு ஒரு நெட்ஒர்க்கிங் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பாட்காஸ்ட்டு நம்ம பேசுகிறோன்னா இதனால் நமக்கு ஒரு நெட்ஒர்க் கிரியேட் ஆகுது. இந்த நெட்ஒர்க்கில் யார் கூட வேணால் பேசிக்கலாம். இது கரெக்டாக. ஸோ நம்ம இதை வச்சு மீட்டப்பாக கொண்டு வந்தோம்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணும்போது அது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்க உங்கள் நெட்ஒர்க்கில் வரவங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இப்போவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பட் ஜென்ரலாக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. இன்னொன்று வந்து பிளாக் எழுதுறது. ஸோ நீங்கள் என்னென்னா யூடியூப்பில் வீடியோ டுட்டோரியல் இருந்தாலும் நம்ம ஒரு பிளாக் வச்சுட்டு அதை வச்சு பேரலாக பண்ண ஈஸியாக வந்துடும். ஸோ பிளாக் வந்து இன்னும் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு பிளாக் எழுதலாம். பிளாக் எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்குல்ல, blogger.comல இருக்குது. அது போக நிறைய விக்ஸ் அப்படி நிறைய வந்துடுச்சு. ஸோ அதில் நீங்கள் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ படிக்கும்போதே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை யோசிச்சு பாருங்கள். இந்த ப்ராடக்ட் யாருக்கு, ஏன்னா இப்போ ப்ராடக்ட் தான் உலகத்தையே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ப்ராடக்ட் உலகத்தையே சேஞ்ச் பண்ணும், தட் இஸ் ஃபார் ஷுர். அண்ட் நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், அவங்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய ப்ராஜெக்ட் திங்க் பண்ணுறாங்க, அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவிலே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் அந்த ராக்கெட் விட்டாங்க அப்படின்னு பேப்பர் நியூஸ்லலாம் வரும், நீங்களே பார்த்துருப்பீங்களே. ஸோ அதே மாதிரி நம்ம ராக்கெட் விட்டுறது ஓகே, அது அவங்க படித்ததுக்கு ஏற்றப்ப பண்ணிட்டுருக்காங்க. நம்ம படித்ததில் என்ன ப்ராடக்ட் பண்ண முடியும்? நம்ம வந்து ரியல் டைம், ரொம்ப ரிலேட்டட் டு ரியல் டைம் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஐடியோ ஏதோ படிச்சுட்டு இருந்தாலே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் என்ன ப்ராடக்ட் பண்ணலான்னு பாருங்கள். ப்ராடக்ட்னா என்ன, ப்ராடக்ட் எப்படி டெவலப் ஆகுது, அது எப்படி நம்ம வந்து பண்ணலாம், யாருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் தேவைப்படுற விஷயங்களை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபேஸ்புக்கோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா இவர் மார்க் ஜக்கர்பர்க் என்ன பண்ணார்னா அவர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க காலேஜில் இருக்கிற பொண்ணுங்களை ரேட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அந்த வெப்சைட்டை ஹேக் பண்ணி அவங்க டேட்டாபேஸ் எடுத்து அங்கே உள்ள இமேஜஸ் அவங்க காலேஜில் இமேஜ் கொடுத்துருப்பாங்களா அந்த பொண்ணுங்களாம், அதை எடுத்துகிட்டு யார் வந்து ஹாட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 2 இதில் வந்துட்டே இருக்குமா. அந்த மாதிரி ஒரு பயங்கர வைரலான ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காரு. கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த சைட்டே கிராஷ் பண்ணிருச்சு. அந்த ஐ திங்க் ஹார்வர்ட்னு நினைக்கிறேன். அந்த வெப்சைட்டே கிராஷ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அதனால் அதே மாதிரி நீங்களும் ப்ராடக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. பட் எனி ப்ராடக்ட் இட் கேன் பி. நீங்கள் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக கூட பண்ணலாம். அவங்க சப்போஸ் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதுக்கு எப்படி எந்த மாதிரி பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராமிங் எழுதிட்டு அதை எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணலான்றதை நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சமையல் க்ராசரிஸ்லாம் வாங்குறீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ஆட்டோமேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் சும்மா எப்போ வந்து ரிசல்ட் வருதுன்னு, இப்போ ரிசல்ட் வருதுலாம் ஆன்லைனில் தான் பார்த்துட்ருப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு எப்படி ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைத்தான் எடுத்துக்கோங்க. எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து பூந்து விளையாடுங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இனிஷியலாக எடுத்தோடனே நான் வந்து பர்ஃபெக்டாக ப்ராடக்ட் தான் க்ரியேட் பண்ணுவேன்னா அப்படின்னு நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ சும்மா ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராடக்ட் வைஸாக நீங்கள் திங்க் பண்ண அது உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணும், உலகத்தையே கூட சேஞ்ச் பண்ணணும் நான் சொல்கிற மாதிரி. ஏன்னா ப்ராடக்ட் வந்துட்டு இட் ஹேஸ் அ பவர். ஸோ ஆப்பிள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ராடக்ட் ஓரியன்ட். ஒரு கூகுளும் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஓரியன்டாக தான் கொண்டு போகிறாங்க. ஸோ ப்ராடக்ட் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, உங்கள் ப்ராடக்ட்டை விற்றுட்டு ஜாலியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் திங்க், அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். டேட்டா இன்ஜினியரிங்கில் என்ன ப்ராடக்ட் வருது அப்படின்றத யோசிங்க. ஒரு சும்மா பிளான் போட்டு லைக் அந்த ஃபன்னாக படிங்க. ஃபன்னாக வந்துட்டு அதை ஒரு ஃபன்னாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் டைம் போடுவீங்க, உங்களுக்கே ஜாலியாக இருக்கும். ஸோ என்னடா காலேஜ் சைட்டில் உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கணுமே இவன் போயிட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணாது. ஏன்னா நம்ம காலேஜில் இருக்கும்போது காலேஜில் போய் படிக்கிறோம், வீட்லேயும் யாரும் படிப்பா, மேக்ஸிமம் யாரும் படிக்க மாட்டோம் நம்ம. பட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படித்த மாதிரி ஆச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஒர்க் பண்ண மாதிரி ஆச்சு, ஒரு சம்திங் ரிவல்யூஷனரியாக நீங்கள் ஏதோ பண்ண மாதிரி ஆச்சுல. உங்கள் டயத்துக்கு ஒரு ஒர்க்காக இருக்கும். அண்ட் நீங்கள் பிற்காலத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து காலேஜ் படித்ததை யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா நான் பண்ணதில் எனக்கு மேக்ஸிமம் எனக்கு பிடிச்சது நான் சிம்போசியம் ஆர்கனைஸ் பண்ணுறதுல ஒரு ஆளாக இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ அது வந்து உண்மையிலே எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னுமே நினச்சி பார்க்கறதுக்கு ஓகே நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டு பரிதி, கிருத்திகா 3 பேர் சேர்ந்துட்டு ஒரு டெக் இங்கிலீஷ்னு ஒரு வெப்சைட் ரன் பண்ணோம். அண்ட் அப்போவே நாங்கள் யூடியூப்லலாம் இது போட்டோம், வீடியோ போட்டுட்டு இருந்தோம் பிஹெச்பி அந்த காலத்தில். அப்புறம் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம், அதில் பிளாக் அப்டேட் பண்ணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு. ஸோ அது எனக்கு வந்து ஞாபகம் வருது இப்போ நான் யோசித்து பார்த்தா. ஸோ நீங்கள் பிற்காலத்துலேயும் யோசித்து பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த ஒரு குட் விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா, பண்ணால் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேனா பண்ணுங்கள், இல்லைன்னா தூக்கி போட்டு ஃப்ரீயாக விடுங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அண்டு இதுதான் பேசிக்காக சொல்ல வேண்டியது. அண்ட் இதில் டேட்டா இன்ஜினியரிங் சொன்னியடா, இதில் டேட்டா இன்ஜினியரிங் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ டேட்டா இன்ஜினியரிங்கிறது இட்ஸ் காமன். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டேட்டா இன்ஜினியரிங் இதில் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன படிக்கணும்னா ஃபஸ்ட்டு SQL பேசிக்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்டார்ட் வித் SQL பேசிக்ஸு. ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்னால் என்ன, எப்படி டேட்டாலாம் நடக்குது, டேட்டா இன்ஜினியரிங் யார் யூஸ் பண்ணுறாங்கன்ற பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கோ ஃபார் பிக் டேட்டா, ஸ்பார்க் அந்த இதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள். அப்புறம் SQL NoSQL டேட்டா பேஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ், SQLனா என்ன, NoSQLனா என்ன, ஏன் NoSQL யூஸ் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை NoSQL எந்த மாதிரியான NoSQL டேட்டா பேஸஸ்லாம் உலகத்தில் அவைலபிளாக இருக்குன்றது படிங்க. ஸோ அந்த இது படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் அதில் ஐடியா வரும். ஓகே இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குன்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேண்டேட்டரியாக தெரியணும். பைத்தான் படிச்சுக்கலாம், ஸ்காலா, ஜாவா எது வேணால் படிக்கலாம் நீங்கள். பட் பைத்தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்களும் பைத்தானில் இருக்குது, ஈஸியாக இம்ப்ளிமெண்டேஷன் போட்டுடலாம். ஸோ அதனால் பைத்தான் படிங்க. பைத்தான் படிச்சுட்டு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு இதையும். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்லேருந்து டேட்டா விடுங்க. ஒரு ஸ்ட்ரீமிங் போயிட்டுருக்கு, அந்த ஸ்ட்ரீமிங்கை நீங்கள் எப்படி ஹவு கேன் யூ ரீட் த பப்ளிக் ஸ்ட்ரீமிங் அண்ட் நீங்கள் உங்களோட லோக்கலில் எப்படி அதை பார்க்கலான்றதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சின்ன ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி டேட்டா இன்ஜினியரிங் டூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதை வச்சு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்கள் காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, உங்கள் HOD ஹெல்ப் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க.
உங்கள் சர்க்கிளில் ஃபிசிக்கலாக என்னெல்லாம் உங்கள் ஏதாவது கிளப் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் காலேஜில், லைக் கம்ப்யூட்டர் கிளப் வாருங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்க, இல்லைன்னா மன்னாரம் கிளப்னு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி கிளப்பில் நீங்கள் உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் காலேஜ் அந்த மாதிரி கிளப்பெல்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்ண முடியுமான்ட்டு. ஸ்டார்ட் பண்ணி நீங்களே லீட் பண்ணுங்கள். ஸோ தட் யார் 4 பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க வருவாங்க. ஸோ இதுதான் இந்த இதில் நம்ம படிக்கிறதுல பண்ணக்கூடியது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவில் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ப்ராப்ளி யூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவ்வளோதான். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டில் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக் பேசணும் காலேஜ் பற்றி, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை வேறு எந்த டாபிக் வேறு யாருனாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.